கடவுளிடம் வேண்டினால் பிறப்பது ஆண் குழந்தை, கடவுளே வந்து பிறப்பதுதான் எங்கள் பெண் குழந்தை. எனவே பெண்களில் ஒருத்தியாக நான் இங்கு பேச வந்துள்ளேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், வெற்றி என்பது போராடி வெல்வதே. ஒரு தாயின் வெற்றி என்பது 10 மாதம் உன்னை வயிற்றில் சுமந்து புரண்டினால் உனக்கு வலிக்கும் என்று தனக்கு பிடித்ததை உண்ணாமல் உனக்கு பிடித்ததை உண்டு நீ பிறப்பதற்காக வலியோடு போராடி ஒரு ஜீவன் என்றால் நிச்சயமாம் தாய்தான். எனவே தாயை பற்றி தான் அதிகமாக பேசுவோம், தந்தையை பற்றி மிகவும் குறைவாக தான் பேசுவோம். தாய் வயிற்றில் சுமக்கின்றாள் என்றால் தந்தை முதுங்கெலும்பில் சுமக்கின்றார். ஒரு தந்தையின் வெற்றி என்பது தன் பிள்ளைகளை வளர்த்து நன்றாக படிக்க வைத்து சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கும் வரைக்கும் ஒரு தந்தையின் வெற்றி உள்ளது. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தாய் சொல்லுகிறாள், காலைக்கும் மதியத்திற்கும் உணவில்லை, தண்ணீரை குடித்து வயிற்றை நிரப்பிக்கொள் என்று. காலை சென்ற மகன் இரவு வரவில்லை, மதியமும் வரவில்லை. பதற்றம் அடைந்த தாய், செய்தி வருகிறது மகன் கோவிலில் உள்ளான் என்று. சாமி கும்பிட்டு நினைச்சுக்கிட்டீங்களா? இல்லை, எவராலும் தீர்க்க முடியாத தேற்றங்களையும் கணக்குகளையும் முடித்துவிட்டு மல்லாக்கப்படுத்திருக்கிறார் சார். அவர் தான் சார் கணித மேதை சீனிவாச ராமானுஜம். இவர் வெற்றியோடு மட்டுமல்ல, வறுமையோடும் போராடி வென்றவர். 16 வயசுல வேலைக்கு போனோம், 39 வயது வரை பல தொழிற்சாலை வேலை செய்தார். 40 வயதில் ஃபார்ட் கார் கம்பெனியை உருவாக்கினார். அவர் தான் சார் ஹென்ரி ஃபார்ட். அவரோட கனவு என்ன தெரியுமா? நடுத்தர வர்க்கத்தில் உள்ள அனைவருக்கும் மிக குறைந்த விலையில் கார்களை உருவாக்கி விற்பனை செய்வது. உலகமே சொன்னுச்சு இது பைத்தியக்காரனின் பிதற்றல் என்று. ஆனால் 150 லட்சம் கார்களுக்கு மேல் விற்பனை செய்து உலக சாதனை படைத்தார். இவர் வெற்றியோடு மட்டுமல்ல, பல அவமானங்களுடனும் போராடி வென்றவர். எனவே இருண்ட மனிதர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள், உன்னால முடியாது முடியாது என்று. ஆனால் உலகம் வெளிச்சத்துடன் காத்திருக்கிறது. போராட துணிந்த அத்தனை பேருக்கும் வெற்றி நிச்சயம் என்று நம்ம தளபதி இஸ்ரேல சொல்லணும். உசுப்பேத்திரண்ட உம்முனு கடுப்பேத்திரண்ட கம்மன் இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்மன் இருக்குன்னு சொல்லுவாங்களே. அதாவது நீ ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டன்னு வச்சுக்கோயேன், இதே உலகம் தான் சொல்லும் இது வீண் முயற்சி என்று. ஆனால் அந்த முயற்சி நீ முடிச்சு காமிச்சேன்னு வச்சுக்கோயேன், இதே உலகம் தான் சொல்லும் இது விடாமுயற்சி என்று. இந்த சொசைட்டி எங்களுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள். ஆனால் நான் சொல்லுவேன், நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மாற்றத்தை உருவாக்கும் திறனாளிகள் என்று. நான் மொத சைக்கிளும் வண்டி ஓட்டினப்போ என்னை சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க, கை காலை உடைத்துக் கொள்வாய், உன்னால் முடியாது என்று. யாரெல்லாம் முடியாது முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னாடி அல்ல, அவர்களை பின்னாடி உட்கார வைத்துக் கொண்டு நான் ஓட்டி காமிச்சேன் வெறித்தனமா. சமீப காலத்தில் என் தேவையின் காரணமாகவும் எனது விருப்பத்தின் காரணமாகவும் டைப்ரைட்டிங் கற்றுக்கணும் ஒரு ஆசை வந்துச்சு. அந்த டைப்ரைட்டிங் என்னை பார்த்து சொன்னார், 2 கைகளால் அனைத்து எழுத்துக்களையும் அடிப்பதை கடினம், நீ ஒரு கையால் அத்தனை எழுத்துக்களையும் அடிக்கிறேன்னு சொல்கிறம்மா, இது சாத்தியமான்னு தெரிலனாரு. அவரை பார்த்து நான் ஒன்னே ஒன்றுதான் சொன்னேன், அடிக்கின்ற நான் சொல்லுகிறேன் என்னால் முடியும் என்று. தங்களால் வாய்ப்பளிக்க முடியுமா இல்லையான்னு மட்டும்தான் நான் கேட்டேன். எனவே இந்த சமுதாயம் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, நீ வெற்றி பெற வேண்டுமா போராடினால் மட்டுமே முடியும் என்று. நான் வெற்றி அடைந்தால் என்னை உங்களிடம் அறிமுகப்படுத்தும், நான் தோல்வி அடைந்தால் என்னை என்னிடம் அறிமுகப்படுத்தும் என்று கூறிக்கொண்டு, கலாம் ஐயா சொன்ன மாதிரிதான், விதை விதைத்தவர் உறங்கினாலும் அவ்விதைகள் உறங்குவதில்லை, அவ்விதைகளாய் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.